Hallelujah. Hallelujah. He is our God. இவர் நம் தேவன். What a mighty God we serve. எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை And on சேவிக்கிறோம். the Sunday morning, இந்த ஞாயிறு காலையில் such a great privilege for us to come to his house to exalt his name. அவருடைய திருநாமத்தை உயர்த்தி போற்றபடி ஆலயத்துக்குள் வந்திருப்பது நமக்கு கிடைத்த பெரும் ஸ்லாக்கியம் அல்லவா. Hallelujah. We are going to sing praises to him. அவரை துதிபாட போகிறோம். He is worthy to be praised and adored. அவர் துதித்து தொழுவதற்கு We are பாத்திரர். going to lift up our holy hands. நம்முடைய தூய கைகளை உயர்த்த In one போகிறோம். accord. Hallelujah. ஏகமனதாய் Singing blessed be the name. Shall we all stand to our feet this morning? எழுந்து நிற்போம் அந்த காலை Even those who நேரத்தில். are watching us online. இணைய வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் கூட. Oh, he is worthy of all our நம்முடைய praise. சகல துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறாரே. Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கே துதி As we உண்டாகட்டும். come to worship him, நாம் அவரை ஆராதிக்க as we வந்திருக்கிறோம். come to exalt நாம் him, அவரை உயர்த்த வந்திருக்கிற நிலையில் all the unclean things will flee away. அசுத்தமானதெல்லாம் அகன்றோடி விடும். Things that are weighing us down, நம்மை கீழே விடத் தள்ளுகிற பாரங்கள் everything will flee away. எல்லாமே பறந்தோடி We can போகும். enjoy him and his presence. அவருடைய பிரசன்னத்தை ரசித்து அனுபவிக்க Lord, as we போகிறோம். worship you, கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும் போது Lord, I pray that it will become a sweet smelling savor before you. உமக்கு முன்பாக இனிய சுகந்த நறுமண வாசனையாய் அமைய We give you all the ஜெபிக்கிறேன். glory. மகிமை எல்லாம் உமக்கே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹalleluya. Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கே துதி உண்டாகட்டும். Shall we all lift up our hands நாம் யாவரும் and கரங்களை worship உயர்த்தி him? கர்த்தரை ஆராதிப்போம். பக்கத்துல இங்க அங்க யாரையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். இயேசுவே, நீர் நல்லவர், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய கவன சிதறல் எல்லாம் எடுத்து உம்மை மட்டும் பார்த்து உம்மை உயர்த்தும்படிய கிருபை தாரும் என்று சொல்லி அப்படியே அவரை ஆராதிப்போம். Hallelujah. Yes, Lord, he is worthy. அப்படியே நீங்க உங்க சொந்த வார்த்தைகளில் அப்படியே அவரை ஆராதிங்க. Blessed be the name of the Lord, who is worthy to be praised and adored. So we lift up. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. So we lift up holy hands. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. தமிழில பாடுவோம். வாழ்க தேவனாம் அப்படியே இயேசுவுக்கு நன்றி சொல்லி அப்பா உம்மை வாழ்த்துகிறோம். வாழ்த்தி போற்றிட பாத்திரர் அவரே. கரங்கள் உயர்த்தி நாம் ஒன்றாகவே வாழ்த்தி பாடிடுவோம். பாடுங்களே, வாழ்க தேவநாமம் என்றுமே. வாழ்க தேவநாமம். வாழ்க தேவநாமம் என்றுமே. அப்படியே அவரை வாழ்த்துவோம். வாழ்த்தி போற்றி அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி, அவருடைய இரக்கங்களுக்கு நன்றி, அவருடைய கிருபை, ஓ மாறாத கிருபை ராஜா, எங்களை காத்து வந்த கிருபைக்கு நன்றி. வாழ்த்தி பாடிடுவோம். பாடுங்களே, வாழ்க தேவநாமம். So we lift up. அப்படியே விடுதலையோடு Singing, blessed அப்படியே மனதார let's worship him. Oh, I give you praise, Lord. Blessed
நன்றி. செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்கு நன்றி. So we lift up. Hey, let's enjoy Jesus. Let's enjoy His presence. Hallelujah, Lord. Oh, we bless you. We thank you, Lord. We magnify you, Jesus. Oh, we love you, we love you, we love you, Lord. In your own words, உங்க சொந்த வார்த்தைகளே. Oh, அப்படியே அவரை ஆராதிப்போம். You're so wonderful. Lord, we love you, Lord. Hallelujah. Shall we clap our hands கரங்களை and தட்டுவோம். bless Him, Lord? அவரை We வாழ்த்தி thank you, Lord. போற்றுவோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. Thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் Oh, ஐயா. wonderful God. நீர் அற்புதமான தேவன். Hallelujah. ஹalleluya. He's a mighty God. இவர் வல்லமையுள்ள He's the தேவன். ancient of days. இவர் ஆதி முதல் இருக்கிறவர். A wonderful songwriter, Pastor Ron Kenolly. He passed away. He went to be with the Lord last week. கடந்த வாரம் அற்புதமான பாடலாசிரியர் போதகர் ரான் கனலை கத்தோடு இருக்கும்படி மகிமைக்குள் பிரவேசித்து As a விட்டார்கள். church, we have been singing his songs for decades. நாம் எத்தனையோ பல ஆண்டுகளாக சபையாக அவருடைய பாடலை It's a பாடிக்கொண்டிருக்கிறோம். beautiful song which he wrote in the year 1992, 92ஆம் ஆண்டு எழுதின ஒரு அருமையான பாடல் உண்டு. more than 30 years ago. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக. Hallelujah. ஹalleluya. Every tongue in heaven and earth வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா நாவுகளும் will declare his glory. அவருடைய மகிமையை போற்றும். Hallelujah. ஹalleluya. None can compare to his matchless worth. ஈடிணை இல்லாதவருடைய மாட்சிமையின் மதிப்புக்கு ஒப்பிடத்தக்கது ஒருவரும் இல்லையே. Let's think of a person whom we can compare. அவரோடு ஒப்பிடத்தக்க ஒருவரை யோசித்து Let's பாருங்கள். think of a blessing that we can compare to him. அவரோடு நாம் ஒப்பிடக்கூடிய அந்த ஆசீர்வாத வாழ்த்துதலுக்கு ஒருவரை யோசித்து Last பாருங்கள். week we saw a breakthrough in AI. கடந்த வாரம் நாம் இந்த செயற்கை நுண்ணறிவில் ஒரு பெரிய தடை உடைவை பார்த்தோம். But is AI greater than our God? ஆனால் செயற்கை நுண்ணறிவு நம்முடைய தேவனை விட பெரியதா? He is amazing. அவர் ஆச்சரிய Because he is the வைக்கிறவர். ancient of days. இவர் ஆதி முதல் இருக்கிறவர். 20 years ago, www came in. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இணையதள வலைதளம் வந்தது. Everybody thought that is it. எல்லாரும் அததான் பெருசு நினைச்சாங்க. After that, FaceTime of iPhone came. அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் பார்க்க ஐபோன் வந்தது. Everybody thought that is the big thing. எல்லாரும் அது ரொம்ப பெரிய விஷயமா Then நினைத்தார்கள். all the apps came. அதுக்கு பின்பு எல்லா செயலிகளும் வந்தன. This is the big thing. அதுதான் பெரிய காரியமோ? Now AI has come. இப்பொழுது செயற்கை நுண்ணறிவின் That is ஆற்றல். it. AI is the big thing. எல்லாரும் செயற்கை நுண்ணறிவை No, பேச in நினைச்சாங்க. another 10 years, something else will come. அடுத்த 10 ஆண்டுக்குள் வேறொன்று வருமே. But something that never changes. ஆனால் மாறாத ஒன்று எப்போதும் He is the நிலைத்திருப்பது. ancient of days. இவர் ஆதி முதல் இருக்கும் மகத்துவர். 4,000 years ago. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. 6,000 years ago. 6000 ஆண்டுகளுக்கு From முன்பு. everlasting to everlasting. என்றென்றைக்கும் உள்ள அநாதி He is காலத்துக்கு. the ancient of days. இவர் ஆதி முதல் இருக்கிறவரே. Admire that matchless God. ஈடில்லையாதவனை போற்றுங்கள். Every knee will bow. முழங்கால் யாவும் Because முடங்கும். he is the ancient of days. ஏன் இவர் அநாதி தேவன். Hallelujah. ஹalleluya. Blessing and honor. ஸ்துதியும் கனமும். Hallelujah. ஹalleluya. அவரை பெருமையோடு அவர் மகிமையை நினைத்து அவர் மாறாதவர் என்று சொல்லி அப்படியே உற்சாகமாக அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். My God is greater. Glory and power, sing to the Ancient of Days.
பண்ணும் பட்சத்தில் We don't இருந்தா have to be afraid. பயப்பட வேண்டியதே இல்லை. We don't have to be நீங்க worried. கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. Because sometimes in life, வாழ்வில் சில நேரங்களில் it might seem that we have to fight our own battles. நாமே சொந்த யுத்தங்களை பண்ண வேண்டியது போல தெரியும். Some of you standing here might be thinking, நீங்க நின்று கொண்டிருக்கவங்க சிலர் நினைக்கலாம், how am I going to fight the battle? எப்படி யுத்தம் பண்ண போகிறேனோ. But we don't have to fight all the time. எந்நேரம் நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை அவர் பிளந்தவரே, ஆமென். பெருமலையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, ஹalleluya. ஹalleluya. நம்மளுடைய யுத்தம், what is the battle you are fighting? இன்னைக்கு நீங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிற யுத்தம் என்னங்க? Lord, I am not able to fight this anymore. ஆண்டவர், இதுக்கு மேல என்னால இதோட போராட முடியலப்பா. I don't know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. I don't know where to get my help. எங்கிருந்து உதவியை பெற வேண்டும் என்று தெரியவில்லையே. I don't even know how to fight. எப்படி யுத்தம் பண்ணனும் கூட எனக்கு தெரியல. I am so worried. மிகுந்த கவலையோடு இருக்கிறேன். Anytime I think of this battle, இந்த போராட்டத்தை நான் எப்ப நினைச்சாலும் I lose my peace. சமாதானத்தை இழந்துறேன்ப்பா. But I want to trust in you. ஆனால் நான் உம்மை நம்ப Many விரும்புகிறேன். of you fighting your battles this morning. இன்று காலை ஏதாச்சும் யுத்தங்களை சந்தித்திருக்கிறீங்களா? அப்படியே அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்க பார்த்து கொள்ளுங்க. Can we start from யுத்தங்கள் செய்பவரே? யுத்தங்கள் செய்பவரே, அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எனக்கு பலன் இல்லை. யோர்தானை பிளந்தவரே, நீங்க எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானையே பிளந்துட்டீங்க. யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் We surrender, Lord. We surrender, Lord. பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் அப்படியே பரிசுத்தரே, நிரப்புங்க ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தால் நீங்க நிரப்புங்க. உம்முடைய பலத்தினால நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தால நிரப்புங்க. கேட்போமா? என்னை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய மலையாக எனக்குள்ள நீங்க ஊற்றுங்க. என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளுங்க. என்னை முழுவதுமாக நிரப்புங்க. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, ஒவ்வொருவரையும் தனித்தரமாக கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, போல பெய்யும் பரிசுத்தரே, அவருடைய பிரசன்னம் பொழியும் தடைகளை உடைக்கிற பிரசன்னம். போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் தாவீது யுத்த களத்துல நிற்கும்போது அது தேவனுடைய யுத்தம் என்று அவர் அறிந்து அவர் பயப்படல, கலங்கல, இன்டிமிடேட் ஆகல. ஏனென்றால் என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய யுத்தம்
அவர் அதை ஜெயமாக மாற்றுவார். கர்த்தாவே, யாரெல்லாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க கரங்களை பலப்படுத்தி அவங்களுக்கு விடுதலை தாரும். யுத்தங்கள் செய்பவரே, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. அப்பா, இந்த யுத்தத்தை நான் செய்ய போறதில்லை. I'm not going to fight this battle. It is too complicated. It's too confusing. I surrender like David. I'm not going to see the Goliath. Goliath-ஐ நான் பார்க்க போறதில்லை. உம்மை பார்க்க போகிறேன். ஓ ஹல்லேலூயா. என்னை அப்படியே ஆட்கொள்ளுங்க. எனக்கு புதிய பலனை தாங்க. புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Thank you, Jesus. Worship you, Lord. Holy Spirit, thank you, Lord. Thank you, Master. பலப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. Whether it is a young man or a young woman, strengthen them, Lord. Remove all disappointments. Remove the disappointments. Oh, thank you, Jesus. Thank you, Lord. ஆவியே, கரங்களை உயர்த்தி அப்படியே பலத்தை பெற்றுக்கொள்ளும். Lord, I surrender. புதிய பலன், புதிய பலன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றுங்க, என் ஆத்துமாவை தேற்றுங்க. Some of you standing here இங்கே நின்று கொண்டிருக்கும் உங்களில் are சிலர் feeling very dissatisfied. மிகவும் அதிருப்தியோடு கூட இருக்கிறீர்கள். There is this dissatisfaction is weighing you down. இந்த அதிருப்தி உங்களை அப்படியே கீழே விட தள்ளி கொண்டிருக்கிறது. You're trying to find ways that will satisfy your soul. உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய வழிகளை தேடுகிறீர்கள். But unfortunately, all those ways are not satisfying your soul. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த வழிகள் ஒன்றும் உங்கள் ஆத்துமாவை திருப்தி அடைய செய்யவில்லை. Even the psalmist went through that path. சங்கீதக்காரரும் அந்த பாதையினூடாய் கடந்திருக்கிறார் தான். Psalm 42 and 43. 42 43 சங்கீதங்களில் My soul, why are you disquieted within me? என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அவர் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார். இந்த காலை வேளையில எனக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்கு, எனக்கு திருப்தியே இல்லை. The Lord is putting that word in my heart. அந்த வார்த்தை கர்த்தர் இதயத்துக்குள் வைக்கிறார். அதிருப்தியோடு இருக்கிறேன், அதனால எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை. என் ஆசீர்வாதம் வரும் என்ற நம்பிக்கை இருக்கு, ஆனா அது வரைக்கும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. அந்த ஆசீர்வாதம் வந்தாதான் எனக்கு சந்தோஷம் வரும் போல தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்களா? இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா வேலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய பிரசனம் இருக்கும்போது, can we sing this song? இளைப்பாறுதல் தரும் தேவா, கலித்தோரை தேற்றினரே, திருப்பாதம் நம்பி வந்தேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. Whoever is dissatisfied today, யார் யாரெல்லாம் இன்னைக்கு அதிருப்தியோடு இருக்கிறீர்களோ, I pray that the Lord will satisfy you this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கும்படி நான் My ஜெபிக்கிறேன். dear young woman, என் அன்பு வாலிப பெண்ணே, my dear young man, வாலிபனே, yes, your blessing is coming. உங்கள் ஆசீர்வாதம் வருகிறது The தான். Lord has not forgotten கர்த்தர் you. உங்களை மறந்து போய் விடவில்லை. But until then, ஆனால் you அதுவரைக்கும் can rejoice in His presence. நீங்களுடைய பிரசன்னத்தில் களிகூர முடியுமே. My God என் தேவன் will never leave me. ஒருபோது என்னை விட்டு Nor கைவிட மாட்டார், forsake me. என்னை கைவிடவும் மாட்டார். He is my master and commander.
commander. இவரே என் எஜமானரும் தளபதியுமாய் He இருக்கிறார். loves me so much. என்னை அதிகமாய் So நேசிக்கிறார். I am going to encourage myself. ஆகவே என்னை நான் திடப்படுத்திக் I am கொள்வேன். going to get my strength. என் பலனை பெற்றுக் கொள்வேன். I am going to receive a strength from him. நான் அவரிடமிருந்து ஒரு புது பலனை பெற்றுக் And the கொள்வேன். world cannot dissatisfy me. உலகம் என்னை அதிருப்திக்குள்ளாக்க முடியாது. People around me cannot dissatisfy என்னை சுற்றி me. இருக்கிற ஒருவராலும் என்னை அதிருப்தி அடைய Because செய்ய my முடியாது. satisfaction ஏனென்றால் என் திருப்தி எல்லாம் is from the heaven அது above. பரத்திலிருந்து வருகிறது. Hallelujah. Hallelujah. He gives me rest. அவர் எனக்கு இளைப்பாறுதல் He தருகிறார். gives me rest. அவர் எனக்கு I இளைப்பாறுதல் am finding தருகிறார். my rest. நான் என் இளைப்பாறுதலை Just like கண்டடைகிறேன். psalmist. சங்கீதக்காரனைப் My போலவே soul. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே அவர் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? ஹalleluya. உன் ரட்சிப்பின் தேவன் அவர் இருக்கும்போது நமக்கு ஏன் கவலை? ஹalleluya. இந்த பாடலை பாடலாமா? இளைப்பாறுதல். ஹalleluya. Amen. Hallelujah. Everyone who are dissatisfied, Lord, I pray that you will satisfy them, Lord. திருப்தியாக்கும்படி Let ஜெபிக்கிறேன். joy from heaven, பரலோகத்தின் பெருமகிழ்ச்சி let satisfaction from heaven, பரத்திலிருந்து வரும் let திருப்தி it overflow. நிரம்பி வழிந்தோடட்டும். Every person, ஒவ்வொருவரையும் let them receive the joy. இந்த மகிழ்ச்சியை Let them பெறுவார்களாக. receive your touch, Lord. அதை பெற்றுக்கொள்ளட்டும் The ஐயா. world cannot steal the joy. உலகம் அந்த மகிழ்ச்சியை சூறையாட The world முடியாது. cannot steal our happiness. உலகம் எங்கள் சந்தோஷத்தை சூறையாட We are முடியாது. called to bring joy. நாங்கள் மகிழ்ச்சியை ஒருங்கி கலைக்க Hallelujah. வந்தவர்கள். ஹalleluya. I hope in my என் God. தேவனுக்கு நம்பிக்கையாய் I இருக்கிறேன். trust in my God. என் தேவனை நம்பி பற்றிக் கொண்டேன். Hallelujah. People around me என்னை சுற்றி இருக்கும் மக்கள் can put me down. என்னை மட்டும் தட்டலாம். People around me என்னை சுற்றி இருப்போர் can reject me. என்னை புறக்கணிக்கலாம். People around me என்னை சுற்றி can இருக்கிறவர்கள் bring dissatisfaction. எனக்கு அதிருப்தியை கொடுக்கலாம். But I rejoice. நானோ மகிழுகிறேன். I rejoice. பரிகூறுகிறேன். I rejoice. மகிழ்கிறேன். Hallelujah. Hallelujah. ஒவ்வொருவரையும் தேற்றுங்க இயேசுவே. Hallelujah. உம்முடைய களிப்பு, உம்முடைய மகிழ்ச்சி இறங்கி வரட்டும். கலைத்தோரை. Amen. அங்க தங்கிடலாங்க. அவருடைய சிலுவையில நிழலில தங்கிடலாம். சுகமாய். அப்படியே அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். இயேசுவே, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை. என் சூழ்நிலையில என் நம்பிக்கை நீர். என் நம்பிக்கை நீர் ராஜா. என்னை கைவிடாதவர் நீர். என் தலையை உயர்த்துகிறவர் நீர். ஹalleluya. அப்படியே அவரை நம்பி அவரை நோக்கி பார்த்து ஹalleluya. அவரை நோக்கி சொல்லுவோம், அப்பா என் நம்பிக்கை நீங்கதான், என் தஞ்சம் நீங்கதான், என் எதிர்பார்ப்பு நீங்கதான், என் சந்தோஷம் நீங்கதான். கர்த்தாவே, நான் யாரையும் நான் பார்க்க வேண்டாம். என் கண்கள் முழுவதுமாக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே. உம்முடைய முகத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாட்கள் நாங்கள் காத்திருக்கிறதுனால எங்களுடைய மன மகிழ்ச்சி குறைகிறது போல தெரிகிறது ராஜா. எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தாங்க. நாங்க எங்கு சென்றாலும் யாரிடம் பேசினாலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மகிழ்ச்சி எங்களுக்கு உள்ளிருந்து பிரகாசிக்கட்டும். எங்களுடைய ஆசீர்வாதம் உம்முடைய கரத்துல பத்திரமாக இருக்கிறது. அதை யாரும் திருட முடியாது என்று
பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க. பலவீனம் நீங்குவதாக, சோர்வு நீங்குவதாக, துக்கம் நீங்குவதாக. ஹalleluya. கம்பீர சத்தம், ஜெய தொனி, ஜெய தொனி ஒவ்வொரு குடும்பத்தில கேட்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெய தொனி ராஜா. ஓ வெற்றி தொனி. ஹalleluya. victory, victory, victory. Hallelujah. The voice of victory, a band of victory. Hallelujah. Let victory trumpet, oh Father God, be blown in everybody's life. Let everyone rejoice for the victory, Lord. Namanamai. Yes, Lord. Oh, shall we all clap our hands? எல்லாரும் கரங்களை தட்டுவோம். Thank the Holy Spirit. தாவியானவருக்கு Thank நன்றி our சொல்லுவோம். Heavenly Father. பரம தகப்பனுக்கு Thank நன்றி you, சொல்லுவோம். Jesus, இயேசுவுக்கு for நன்றி ஐயா. removing the dissatisfaction. அதிர்ச்சி அகற்றினீரே நன்றி. Removing the dissatisfaction. அதிர்ச்சி அகற்றினீரே. Every unclean spirit of dissatisfaction has evaporated. அதிர்ச்சின சுத்தாவி எல்லாம் காற்றில் மறைந்து No more, விட்டன. my dear brother. இனி எப்படி இருக்குவது No என்பது more, my சகோதரி. dear sister. இனி இல்லை சகோதரியே. Young man. வாலிபனே. Young woman. வாலிப பெண்ணே. You are filled with the joy of the Lord. நீங்கள் கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி You're இருக்கிறீர்கள். going to overflow with this joy. அவருடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி Because the வழிவீர்கள். blessing of the Lord is rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை He தரும். adds no sorrow to it. அதனோட ஒரு வேதனை கூட்டவே Thank you for this மாட்டார். awesome time of worship, Lord. உம்மை ஆராதிக்கும் மகத்துவ நேரத்துக்காக We நன்றி don't ராஜா. want to stop worshiping உம்மை you ஆராதிப்பது நிறுத்தவே விருப்பம் because your இல்லப்பா. presence is divine. உம்முடைய சமூகம் Your தெய்வீகமானது. presence is you're so sweet, Lord. உம்முடைய சமூகம் மகா இன்பமானது. Oh, we just love your presence. உம்முடைய பிரசன்னத்தை அதிகமாய் நேசிக்கிறோம். Continue to minister to us. தொடர்ந்து எங்களோடு ஊழியம் In our செய்வீராக. sermon, during our sermon, எங்கள் பிரசங்க வேளையில during the நீர் communion, திருவிருந்து வேளையில even நீர் during when we ஆசீர்வதியும். pray for the students who are doing exams. பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக ஜெபிக்கும் போது Fill us கூட with your strength, Lord. உம்முடைய பலனால்களை Give you all நிரப்புவீராக. the glory. மகிமை எல்லாம் In உமக்கு Jesus' செலுத்தி name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென்.